Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு CSV ஃபைலை ரெண்டு விதமான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸலில் இம்போர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, CSV na என்ன? ஸோ நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது உண்டு. CSVங்கிறது கமா செப்பரேட்டட் வேல்யூ. அதாவது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ், அதாவது டேட்டாஸ் எல்லாமே கமா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்கிறது உண்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டேட்டாவை எக்ஸலில் ரெண்டு விதமான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ண முடியும். ஒன்று, டைரெக்டாக இந்த ஃபைலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எக்ஸலில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியும் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இல்லை பவர் குவெரி யூஸ் பண்ணி நாம் அதை இம்போர்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி டைரெக்டாக ஷீட்டில் லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு விதமான மெத்தடையும் யூஸ் பண்ணும் போது அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக இந்த CSV ஃபைலில் கிட்டத்தட்ட 3000க்கு மேலே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணி எப்படி லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த CSV ஃபைலை ட்ராக் பண்ணி ஜஸ்ட் நம்ம எக்ஸலில் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் பண்ண கையோட நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே லோட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம பவர் குவெரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் இதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம், எப்படி மாடிஃபை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். முதல்ல பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா? ஸோ இது எனக்கு சிங்கிள் காலமில் ஆஸ் அ எம்ப்ளாயி நேமாக தான் தேவை. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த பி காலமுக்கு பக்கத்தில் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஒரு நியூ காலம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சாலி வெல்ச் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னா ஆட்டோஃபில், ஐ மீன் அந்த ஃப்ளாஷ் ஃபில் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ரெண்டு நேமும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி வந்தாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த காலம் தேவையில்லை. ஸோ அப்போது கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நாம் அதை டெலீட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இமெயில் ஐடியில் எந்த சேஞ்சஸும் அவசியம் இல்லை. பட் இந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் அந்த டபுள் கோட் இருக்கு இல்லையா? ஸோ டபுள் கோட் நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்து கம்ப்ளீட் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4000. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டபுள் கோட்ஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தோம்னா நமக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் உண்டு இல்லையா? ஸோ ஃபைண்ட் வாட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கோட் என்ன பண்ணுங்க கொடுத்துக்குங்க. அண்ட் அதே மாதிரி ரீப்ளேஸ் வித்தில் எதுவும் கொடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துடலாம். ஸோ அப்போது 4000 டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு டபுள் கோட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ வி மேட் 8000 ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அப்போ டபுள் கோட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நமக்கு வந்தாச்சு. அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் அந்த ஹைஃபன் இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஸோ இதுக்கும் நம்ம ஃப்ளாஷ் ஃபில்லை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நம்பர் மட்டும் நம்ம டைப் பண்ணுவோம். லைக் வந்து 78633947778. ஸோ இதை நம்ம ரிப்பீட்டாக நம்ம டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. கண்ட்ரோல் இ கொடுத்து ஃப்ளாஷ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இல்லாமலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்தாச்சு. ஸோ இதையும் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டேட்டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டரே இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஒரு நியூ ரோவை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாயி நேம் இல்லையா? ஸோ எம்ப்ளாயி நேம். அண்ட் இது வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் கடைசியாக தேர்ட் ஒன் பார்த்தோம்னா அட்ரஸ் அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா காண்டாக்ட் நம்பர். ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன ஃபார்மேட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஒரு நார்மல் மெத்தட். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இவ்வளோ நேரம் நம்ம ரீமாடிஃபை பண்ணது எல்லாமே இந்த சோர்ஸ் ஃபைலை தான் டைரெக்டாக ரீமாடிஃபை பண்ணிகிட்ருக்கோம். கவனித்து பாருங்கள், நாம் இன்னும் இந்த ஒர்க் புக்குக்கு எந்த ஃபைல் நேம் கொடுக்கல. பட் கவனித்து பார்த்தீங்களா, எம்ப்ளாயி கான்டெக்ட்ஸ் .csvங்கிற ஃபைல் நேம் தான் இருக்குது, எம்ப்ளாயி கான்டெக்ட்ஸ் அப்படிங்கிற ஷீட்டோட நேம் தான் இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ நேரம் சோர்ஸ் ஃபைலை தான் நம்ம ரீமாடிஃபை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இது ஆஸ் எக்ஸல் ஃபார்மெட்டில் வேணும்னா நாம் தான் இதை சேவ் ஆஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் ஆஸில் போய்ட்டு டெஸ்க்டாப்லேயே ஆஸ் அ எக்ஸல் ஒர்க் புக்காக நமக்கு தேவை. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை சேவ் பண்ணிக்கலாம். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் மெயினாக பார்த்தோம்னா, ஒருவேளை இப்போ இந்த சோர்ஸ் ஃபைலில் போய் நாம் ஏதாவது
இப்போ அந்த சோர்ஸ் ஃபைலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம், ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறோம், இல்லை ஃப்யூச்சரில் இதில் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் ஆட் ஆகுது, இல்லை ஈவன் இப்படி வச்சுப்போம், இதே மாதிரி இன்னொரு ஃபைல் வந்து வருது அப்படின்ற பட்சத்தில் நாம் என்ன தான் இங்கே அப்டேட் பண்ணாலும், என்ன தான் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த எக்ஸல் ஃபைலில் பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸும் எந்த அப்டேட்டும் பார்த்திங்கன்னா நடக்க போகிறது கிடையாது. ஒருவேளை நமக்கு ஃபியூச்சர் அப்டேட்லாம் வராது, மல்டிபிள் ஃபைல்ஸ்லாம் கம்பைன் பண்ணுன்ற அவசியம்லாம் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நார்மல் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை எப்போ வேணாலும் சோர்ஸ் ஃபைல் அப்டேட் ஆகும், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸல் ஃபைலும் சேர்ந்து அப்டேட் ஆகணும், ஃபியூச்சரில் எப்போ வேணாலும் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாம் பவர் குவெரி மெத்தடை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், டேட்டா டேப்பில் கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா குரூப்பில் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி, ஸோ ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலையோ இல்லை மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைலையோ நீங்கள் பவர் குவெரி மூலிமா இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி லோட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் நமக்கு இப்போதைக்கு ஒரு சிஎஸ்வி ஃபைலை தான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு சிஎஸ்வி ஃபைலை தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்னா டெஸ்க்டாப்பில் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே 2 CSV ஃபைல் பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு இந்த 2 ஃபைலையும் பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோட் பண்ணணும். பட் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இதே ஃபோல்டரில் இன்னும் எக்ஸ்ட்ரா CSV ஃபைல் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு அப்டேட் ஆகணும். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம எக்ஸல்குள்ளே போயிடலாம். ஸோ டேட்டாவில் கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா குரூப்பில் கெட் டேட்டா ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஃப்ரம் ஃபைல் இருக்கு இல்லையா, அண்ட் அதில் ஃப்ரம் ஃபோல்டர் கரெக்டாக சாம்பிளுங்கிற அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஃபோல்டரில் மொத்தம் 2 ஃபைல் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நமக்கு கம்பைன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷீட்டில் லோட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் கீழே இருக்கக்கூடிய கம்பைன் ஆப்ஷனில் கம்பைன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு சின்ன ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிள் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் தான் ஆஸ் அ சாம்பிள் ஃபைல் அண்ட் டீலிமிட்டர் ஆஸ் யூஷுவல் டிஃபால்ட்டாக கமா தான் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டீலிமிட்டராக இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ ஓகே கொடுத்த கையோட நமக்கு பவர் குவெரியோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைலில் காலம்ஸ் இல்லை, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காலம் 1 காலம் 2ங்கிறது எல்லாமே ஆட்டோ ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஸோ அந்த காலமை ரைட் கிளிக் பண்ணி நாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ காலம் 1ல் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் காலம் 2ல் செகண்ட் நேம் இருக்குது. ஸோ இதை மர்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ 2 காலமையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூஸ் பண்ணி 2 காலமையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணோம்னா அங்கே நமக்கு மர்ஜ் காலம்ஸ் உண்டு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு மர்ஜ் பண்ணுற அந்த காலமோட செப்பரேட்டர் என்னவாக இருக்கணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம் ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தான் ஆஸ் அ செப்பரேட்டராக இருக்கணும். அண்ட் புதுசாக வரக்கூடிய அந்த காலமோட நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ப்ளாயி நேம் அப்படின்னு இருந்தாலே போதும். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஆஸ் அ சிங்கிள் காலமாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் வந்தாச்சு. ஸோ காலம் 3ல் இமெயில் ஐடி இருக்குது, பட் அதில் எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. ஸோ அதனால் அதை டபுள் கிளிக் பண்ணி நாம் இமெயில் ஐடிங்கிறத கொடுத்தாலே போதும். அண்ட் காலம் 4ல் பார்த்தோம்னா அட்ரஸ் இருக்குது. ஸோ காலமை ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி அட்ரஸ் அப்படிங்கிற நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான். ஸோ இதில் அந்த டபுள் கோட் மட்டும் நமக்கு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த காலமை ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வேல்யூ கொடுத்து வேல்யூ டு ஃபைனில் நம்ம என்ன பண்ணலாம்னா டபுள் கோட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணணும் இல்லையா. அண்ட் ரீப்ளேஸ் வித்தில் வந்து எம்டியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா நமக்கு அந்த டபுள் கோட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஆஸ் அ எம்டியாகவே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிறது உண்டு. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா காலம் 5ல் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செஞ்ச அதே ரீப்ளேஸ் ஆப்ஷனே யூஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஹைஃபனுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் என்ன விஷயம்னா நாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இதை செய்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நமக்கு அந்த ஸ்பெஷல் கேரக்டரில் இருந்து நம்பர்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் நாம் ஒரு வழியை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஆட் காலமில் போயிட்டு கஸ்டம் காலம் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம புதுசாக வரப்போகிற அந்த கஸ்டம் காலமுக்கான நேம் வந்து காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ காண்டாக்ட் நம்பர் அண்ட் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் டாட் செலக்ட் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாட்டமில் செகண்ட் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் டாட் செலக்ட். ஸோ இதை நம்ம erase பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கிறது பார்த்தோம்னா நமக்கு 2 ஆர்குமெண்ட் தான். ஸோ டெக்ஸ்ட் என்ன அண்ட் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ நமக்கு தேவையானது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அந்த நம்பர்ஸ் எல்லாமே எந்த காலமில் இருக்குது, காலம் 5ல் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்,
டபுள் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கமா கொடுத்தோம்னா செகண்ட் ஆர்குமெண்ட் என்னது செலக்ட் கேரக்டர்ஸ். ஸோ இந்த காலம்லேருந்து எந்த குறிப்பிட்ட கேரக்டர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ 0 to 9 அப்படிங்கிறதுனால ஒரு கேர்லி ப்ராக்கெட் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் கோட் கொடுத்து, ஸோ இந்த டபுள் கோட்குள்ளே 0ல் இருந்து, ஓகே, ஸோ 0ல் இருந்து இது வரைக்கும் 9 வரைக்கும் இல்லையா, ஸோ 9 வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்து கேர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு அந்த நம்பர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இந்த காலம் 5 அவசியம் இல்லை. ஸோ அதை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இது எல்லாமே ஓகே. ஸோ டேரெக்டாக நம்ம இதை லோட் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நம்ம ஹோமில் போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, க்ளோஸ் அண்ட் லோட் டு அண்ட் ஆஸ் அ டேபிளாக தான் நமக்கு தேவை. இதே எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லேயே வந்தாலே போதும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம லோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இப்போ சோர்ஸ் டேட்டாவில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ சாலி வெல்சன் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறேன், சோர்ஸ் டேட்டா ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஃபைல் 1ஓட சோர்ஸ் டேட்டா ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஒரே ஒரு எல் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதில் போயிட்டு இந்த குவரியை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணும் போது கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சாலியில் ஒரே ஒரு எல் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எரேஸ் ஆகிருக்கும். ஐ மீன் அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. ஒருவேளை ஃபியூச்சரில் இதே ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் இன்னொரு CSV ஃபைல் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் Ctrl+C Ctrl+V கொடுத்து இன்னொரு ஃபைல் நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபைல் 3 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம இதே ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு CSV ஃபைல் என்ன பண்ணியிருக்கோம், லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸல் போயிட்டு நம்ம ஜஸ்ட் இந்த குவரியை ரீஃப்ரெஷ் பண்ணாலே போதும். இப்போ 8000 டேட்டாங்கிறது 12000 டேட்டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பவர் குவரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன அட்வான்டேஜ். ஓகே, ஸோ ஒரு CSV ஃபைலை எப்படிலாம் இம்போர்ட் பண்ணி மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கான அந்த பண்டில் ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.